மகளே இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து இப்போ 2 புறா ஒன்று கேட்டுக்கிட்டு போனாங்க, கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் அந்த ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் ஒரு புறா பிடிச்சது. எந்தெந்த புறான்னு உங்களுக்கு காமிச்சிருக்கு. இது கொடுக்குறதில்ல, சரியா? இது வந்து விற்பனைக்கு இதை கொடுக்குறது என்ன, இங்கேயே பிடிச்சது. கலரும் நல்லா இருக்குது, பொறி கலர். ஸோ அதனால் இதை கொடுக்க மாட்டேன். இதை பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டு கழுத்தில் மட்டும் கருப்பாக இருக்கும். ஸோ இந்த புறா வந்து கையிலே பிடிச்சதில்ல, ஃபஸ்ட் டைமு. ரொம்ப சென்சிட்டிவ். மற்ற புறாக்களோட இது வந்து நான் பிடிச்சதே இது வரையும், நிஜமாக தான் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக ஒரு வேலை பிடிச்சிச்சு. ஏன்னா அதை இதை நான் கொடுக்க போகிறேன். ஸோ எந்த புறாங்கன்னா பெட் ஷாப்பில் போன வாரம் காமிச்சோம், இதெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணது. கொஞ்சம் கோழி குண்டு புறா கொஞ்சம் சுத்தம் பண்ணதான் குப்பையாக கிடக்கு ரூமில். ஸோ எந்த புறான்னு நான் சொல்லிடுறேன். பேர் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப் தான் உள்ளது. இதையும் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ போட்டுட்டு சாத்தியாச்சு. ஸோ இந்த புறாவும் அதே மாதிரி கீழே இருக்கல இந்த புறா, இந்த 2 புறா வந்து நான் கொடுக்க போகிறேன். அதாவது இதுவும் ஜோடி 400 கொடுக்க போகிறேன். பட் எது மேலே எது ஃபீமேல் தெரியல. சரி, இது மேலே இருக்கலாம், இல்லாட்டி அது மேலே இருக்கலாம், இல்லாட்டி இது ஃபீமேலாக இருக்கலாம், இல்லாட்டி இது ஃபீமேலாக இருக்கலாம். எது மேலே ஃபீமேல் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ 2 கொடுக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். வேறு மற்றபடி நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரொம்ப போர் அடிச்சு போயிடும். ஏற்கனவே பார்த்ததான். இந்த ஒரு பொறி கலர் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எனக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பியூர் ஒயிட்டில் வந்திருக்கு. அவள் அப்பா மாதிரி வந்துருக்கு சிக்கு. நான் பொறி கலர்னு சொன்னாலும் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இருங்களேன், சூப்பர் கலர். பட் இதோட முட்டை இல்லை, அது வேறோட முட்டை. பொறி கலர் மட்டும் நல்ல கலரில் பொறி கலரில் வந்திருக்கு. அது நல்லா இதுவரை என்கிட்ட இல்லாத ஒரு கலரு பொறி கலரில் வந்திருக்கு, சரிங்களா? அந்த பொறி கலரில் வந்து அடுத்து ரிசல்ட் என்னென்னு தெரியலை. இது ஏற்கனவே போட்ட சாட்டின் கொண்டு வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டெல்லாம் அள்ளி கீழே போட்டேன். நெஸ்ட்டு கூடெல்லாம் பாருங்கள், இந்த இருக்குது நெஸ்ட்டு கூடு. ரொம்ப நாள் ஆச்சு, அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு வச்சுருக்கேன். அதனால் டப்பாலாம் கூட இங்கே கிடக்கு, வெயிலில் காஞ்சி இந்த டப்பாலாம் கிடக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நான் திறந்தே போகிறது. இங்கே ஒரு பொறி கலர் பூரா அரைஞ்சி ஓடிடுச்சு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா இது வந்து உட்காந்துருக்கு. பட் இது எடுக்கலாமான்னு தெரியல. இது கீழே இறக்கி விட்ருவோம். ஏன்னா இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்களேன், வச்சு எடுத்துகிட்டு ரொம்ப நாளத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா இதெல்லாம் டிசீஸ் வரும், சரியா? ரொம்ப நாளைக்கு மேலே ஆயிடுச்சுனால டிசீஸ் வரும். அதனால் ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ரிமூவ் பண்ணுறதுனால நான் சும்மா அப்படி கொட்டன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஷேப்லேயே வந்துருக்கு பாருங்கள். அது ரெக்டாங்கிள் ஷேப்லேயே வந்துருக்கு அந்த கூடு. அதெல்லாம் ரொம்ப நாளாச்சு, கையில் வேறு ஒட்டிக்கிடுச்சு. ஸோ இது 2 அப்படியே இருக்கட்டும். வெயில் வந்தால் மழை பெஞ்சு, வெயில் வந்தால் காயும். அதனால் அப்படியே இருக்கட்டும். ஸோ மற்றபடி இது வேறு எதுவும் இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய வீடியோ போட்டாச்சு, இருக்குன்னு ஆல்ரெடி போட்டிருப்பேன், சரிங்களா? மற்றபடி இது எல்லாமே கோழிகள் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் கோழிகள் தான். பொட்டைக்கோழி, நாட்டுக்கோழி மட்டும் தரமாக இருக்குது. பொட்டைக்கோழி, நாட்டுக்கோழிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே கோழிகள் தான். அந்த சைடு முழுக்கவே கோழிகள் தான், வேறு எதுவும் இல்லை. இதனால் கோழி இது இந்த ரூமு எல்லாமே பெட்டைக்கோழிகள். அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. அதான் சொல்கிறேன், இதுவும் நாளைக்கு கொடுத்துருவேன். வேறு ரேட்டு 400, 450 ரூபா. உங்களுக்கு தெரியும், பெட் ஷாப்பில் போனால் 500 நிற்கிறாங்க. அது எந்த மாற்றம் கிடையாது. இதுவும் சேல் தான், மேல் ஃபீமேல் தெரியலை. ஸோ அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது 2 ஃபேமிலி. இந்த சிக்கருக்கு அடுத்து எக் வைக்க போகிறேன்னு ஒரு வாரத்துக்குள்ளே என் கணக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே எக் வச்சுட்டு சிக்கு சூப்பர் கலரில் வந்துருக்கு. 2லேயுமே ரெக்கையில் பார்த்தீங்கன்னா சாம்பல் கலரில் வந்துருக்கு. எல்லாமே ரெக்கையில் பார்த்தீங்கன்னா சாம்பல் கலரில் வந்துருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருப்பேன், சரியா? ரோக்கில் எனக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போ நானே எடுக்கிறாஇருந்தாலும் பெட் ஷாப்பில் 400 ரூபாய்க்கு தான் எடுக்கிறேன். நானே எடுக்கிறாஇருந்தாலும் பெட் ஷாப்பில் வந்து ரேட்டு காசு கூட கொடுத்து தான் எடுக்கிறேன். கூட கொடுத்து நான் குறைச்சி கொடுத்தேன்னா அப்புறம் எனக்கு தான் நட்டமாக போகணும். அதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்து போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெஸ்ட்டுக்குள்ளது ப்ரீடிங் பாக்ஸு. ஸோ இதையும் எடுத்து ரொம்ப அழுக்காக இருக்குன்னு தான் சொன்னேன். இதெல்லாம் கழுவணும். ஸோ அதுக்கு இது ஒரு கழுவுற அப்படியே நாளைக்கு போடுறேன். ஸோ எடுத்து வச்சுருவோம். வலையை புறா பிடிக்கிறதுக்கு வலை. இது வந்து கழுவுற ப்ரீடிங் பாக்ஸ். இதெல்லாம் கழுவிட்டு நாளைக்கு காய வச்சிடணும். ஸோ உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். வீடியோ படிக்கிறதுக்கு கீழே கமெண்ட். நீங்கள் எந்தெந்த நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம், நீங்கள் எந்தெந்த மாவட்டம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.